ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் முக்கியமான சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்பட்றா இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் கேட்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், அந்த குழப்பம் உங்களுக்கு வராது. சரிங்களா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். அதுதான் ப்ராக்டிஸ். ரைட்? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் என்ன பண்ணலாம்னா டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோவில் திருவிழாக்கோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவில் திருவிழாக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற கதைகளை கண்டிப்பாக கேட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோவில் திருவிழா நடக்கிற நேரத்தில் நாம் தமிழில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சரியான சென்டென்சஸ் அதுக்கு நம்ம மேக் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இது ஒரு கோவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சென்டென்ஸை மட்டும் பார்க்காதீங்க. இந்த பர்டிகுலர் வார்த்தையை மாற்றணும் அப்படின்னு, அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றணும்னா அது கோவிலுக்கு இல்லை, எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரைட், பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக மாற்றி பழகுங்க. பாருங்கள், எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். பூஜைன்னா நம்ம ஊரில் தெரியும், அந்த பஜன் நடத்துகிற அந்த விஷயத்தை நம்ம பூஜைன்னு சொல்கிறோம். எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கே ஞாபகம் இருக்குங்க. நான் ஒரு 3வது 4வது படிக்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை போட்டுக்குவோம். சண்டைன்னா எப்படிங்க, அந்த இந்த காலத்துலலாம் வர்ற ஃபைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, டிஷ்யூம் டிஷ்யூம்னு. ஆனால் நாங்கள் அப்போல்லாம் வாயிலே சவுண்ட் விட்டுக்குவோம். டிஷ்யூம் டிஷ்யூம் சொல்லிட்டு சவுண்ட் அப்படியே பார்த்து 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு கேட்கும். நாங்கள் ஏதோ அந்த உசுரே போகிற அளவுக்கு சண்டை போடுற மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டுருப்போம். அப்போ எங்கள் அம்மா வந்து எங்களை அடிக்க மாட்டாங்க. இருங்கடா டே இருங்கடா, அப்பா வரட்டு உங்களுக்கு பூஜை போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை அப்படின்னா அடி பொலன்னு பொழக்கிறது. எனக்கு இந்த பூஜைங்கிற வார்த்தையை பார்த்தாலும் அந்த ஞாபகம் தான் வருது. எங்கள் வீட்டில் எங்களுக்கு பூஜை ஓடுவாங்க, அடி பொழந்து எடுத்துகிட்டு வரும் எங்கள் அப்பா. ஆனால் இங்கே நம்ம இந்த பூஜைக்கு நம்ம பஜன் அப்படிங்கிற மீனிங் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்கு பூஜா அப்படிங்கிற வார்த்தை வச்சுக்கிட்டாலே போதும், அது எக்ஸாக்ட் மீனிங்கை கொடுத்துரும். பாருங்கள், எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும். இது ஒரு கேள்வி நம்ம வழக்கமாக கேட்குறதான். அத்தை, மாமா, பூஜாரி எத்தனை மணிக்குங்க பூஜை ஆரம்பிக்கும் இப்போலாம் நம்ம கேட்போம்ல. அப்போது பாருங்கள், வாட் டைம் இஸ் த பூஜா, அவ்வளோதான். பூஜா தான் பூஜைன்னு அர்த்தம். ஓகே, வாட் டைம் இஸ் த பூஜா ஆரம்பிக்குங்களா, ஸ்டார்டிங், அவ்வளோதான். ஓகே, வாட் டைம் இஸ் த பூஜா ஸ்டார்டிங் இப்படி கேட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஒரு சிலர் இந்த சென்டென்ஸை பார்த்ததும் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, இஸ்ஸு ஸ்டார்டிங்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸு பூஜை ஆரம்பித்து கொண்டிருக்கும் அப்படி தான் அர்த்தம் வருது. இவர் என்ன எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்குன்றதுக்கு இது போட்டிருக்கிறாரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரிசர்ச் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க மட்டும் அப்படி எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க. வாட் டைம் இஸ் த பூஜா ஸ்டார்டிங், பூஜை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்படி கேட்டுக்கலாம். ஓகே, கடவுளை ஊர்வலத்திற்கு வெளியில் கொண்டு வந்தார்களா, கடவுளை சாமியை வெளில கொண்டு வந்தாங்களா ஊர்வலத்திற்கு. ஊர்வலத்துக்கு இங்கிலீஷில் என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிறேன். ஊர்வலத்திற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயரை நாம் சொல்லலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ப்ரொசஷன். ஓகே, கடவுளை ஊர்வலத்திற்கு வெளியில் கொண்டு வந்தார்களான் இருக்கு, அந்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ இது எஸ் ஆர் நோ டைப்பில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருப்பதினால் வந்தார்களா பாஸ்ட்டு, அப்போது டிட். ஓகே, வந்தார்களா அவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் வருது. டிட் தே பிரிங், கடவுளை வெளியிலே கொண்டு வந்தார்களா, பிரிங் த டெய்டி out for the procession. processionனா ஊர்வலம். சரிங்களா? பாருங்க, did they bring the deity out for the procession, did they bring the deity, deityனா கடவுள். ஓகே, did they bring the deity out for the procession, வெளியில் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். எஸ்னா எஸ்ன்னு சொல்லிட்டு இதை சொல்லுங்கள், கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நோனா நோன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. இது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வருடம் திருவிழா கூட்டம் மிக அதிகமாக உள்ளது. ஐயோ, என்னது இந்த வருஷம் நம்மளோட கம்பெனிக்கு கூட்டம் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க, இந்த வருஷம் இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்.
ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இந்த வருடம் திருவிழா கூட்டம் மிக அதிகமாக உள்ளது. ஃபெஸ்டிவல் க்ரௌடு. ஓகே, பாருங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the festival crowd is huge this year. அவ்வளோதான். the festival crowd is huge this year. இந்த வருஷம் திருவிழா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ரைட். பிரசாதம் தரும் இடம் எங்கே உள்ளது? பிரசாதம் கொடுக்குற கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம். பிரசாதத்துக்கு இங்கிலீஷில் என்ன அது தெரியணுமே. தெரிலனா ஒன்றும் தப்பு இல்லை. பிரசாதம் பிரசாதம் தான். ஓகே, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிரசாதம் பிரசாதம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பாருங்க, வேர் இஸ் தி பிரசாதம் கவுண்டர்? பிரசாதம் கவுண்டர். ஓகே, அதை இப்படி தான் நீங்கள் சொல்லணும். வேர் இஸ் தி பிரசாதம் கவுண்டர். பிரசாதத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? ரொம்ப போட்டு உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் சிம்பிளாக அப்படியே சொல்லிட்டு போயிடும். புரியுதுங்களா நண்பர்களே? பாருங்கள், வேர் இஸ் தி பிரசாதம் கவுண்டர்? வேர் இஸ் த பிரசாதம் கவுண்டர்? தேர் இன்னும் 10 நிமிடத்தில் நகர ஆரம்பிக்கும். தேருக்கு என்ன சொல்லலாம்? சாமியோட வண்டி அது இருக்குல்ல, என்னன்னு சொல்லலாம்? வெரி குட், தெரிஞ்சிருக்கு. அப்போ என்னங்க இனி உங்களுக்கு பிரச்சனை? The chariot will start moving in 10 minutes. மின்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். மினிட்ஸ்ன்னு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் சிம்பிளாக மின்ஸ்ன்னு போட்டேன். பாருங்கள், the chariot will start moving in 10 minutes. The chariot will start moving in 10 minutes. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு சென்டென்சஸ்லையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேர் இன்னும் 10 நிமிடத்தில் நகர ஆரம்பிக்கும். ஓகே, அந்த கூட்டம் இன்னும் 10 நிமிடத்தில் ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, இந்த படம் இன்னும் 10 நிமிடத்தில் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை மாற்றி 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 உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும். வார்த்தைகளை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு புது புது சென்டென்சஸ் கிடச்சிரும். ஓகே, பார்க்கலாம். இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து ஒரு சில முக்கியமான நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பேசக்கூடிய சென்டென்சஸ் பாருங்கள். தள்ளி நில்லு, தேர் வருது. ஏடா தேர் வருது கண்ணுக்கு தெரியலையே, தள்ளி நில்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த தள்ளி நில்லு அப்படிங்கிற வார்த்தைக்கே நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தள்ளி நில்றா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது அங்கே மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் சொல்லலாம். பாருங்கள், மூவ் அசைட், மூவ் அசைட், மூவ் அசைட். தேர் வருகிறது. ஓகே, த chariot is coming. ஓகே, the chariot is coming. நான் பல டைம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் ப்ரெசண்ட்டோட அர்த்தம், தமிழ் அர்த்தம் வந்தாலும் அங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன்னா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் நடக்குது. திருப்பி ரெகுலராக அந்த இன்சிடெண்ட் நடக்கிறது இல்லை. ரெகுலராக அந்த இன்சிடெண்ட் திரும்ப 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 நடந்துட்டு இருந்தா வேணால் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் தமிழில் நம்ம சொல்லும் பொழுது சிம்பிள் ப்ரெசண்ட்டோட தமிழ் அர்த்தம் வந்தாலும் அந்த இன்சிடெண்ட் ஒரே டைம், அந்த டைமில் மட்டும்தான், அந்த ப்ரெசன்ட் டைமில் மட்டும் நடக்கிறதால சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி சென்டென்சஸ் வருது. ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்னென்ன இங்கிலீஷில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் டீப் ரிசர்ச் பண்ண வேண்டாம். கார் ஓட்ட கற்றுக்கோங்க நண்பர்களே, கார் ஓட்ட கற்றுக்கோங்க, அது போதுங்க. காரில் இருக்க பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஏன் அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் கார் ஓட்ட முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன அந்த எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? என்ன வரும் தெரிஞ்சுக்கோங்க, அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க, சீக்கிரம் பேசிடுவீங்க. புரியுதுங்களா? ரைட். மூவ் அசைடு, த சேரிட் இஸ் கம்மிங். மூவ் அசைடு, த சேரிட் இஸ் கம்மிங். யானையின் மிக அருகில் செல்லாதே, யானை பக்கத்தில் போயிடாத, ரொம்ப க்ளோஸாக போயிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இதெல்லாமே என்ன வார்த்தை அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். டோன்ட் கோ டூ க்ளோஸ். எப்படி? டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு த எலிஃபண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், பட்டாசுக்கு ரொம்ப க்ளோஸாக போகாத எப்படி சொல்லலாம்? பட்டாசுக்கு ரொம்ப க்ளோஸாக போகாத. டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு தி ஃபயர் ஒர்க்ஸ், கிராக்கர்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக போகாத, தண்ணிக்கு நெருக்கமாக போகாத, நெருப்புக்கு நெருக்கமாக போகாத, இப்படிலாம் சொல்லணும்னா இந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் நவுனை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்படி தான் ஜென்ரேட் பண்ணணும் புதுசாக சென்டென்சஸ்.
புரியுதுங்களா நண்பர்களே? பாருங்கள், டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு த எலஃபென்ட்ஸ், டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு த எலஃபென்ட்ஸ் சொல்லி பாருங்கள். ரைட்? கடவுள் பக்கத்தில் வரும்போது கற்பூரம் பற்றவை. நம்ம கடவுளை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது கடவுள் நம்ம பக்கத்தில் வரும்போது கற்பூரத்தை பற்றவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் என்னவா இருக்குது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்குது. அப்போது லைட் த, கற்பூரத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கற்பூரத்துக்கு வெரி குட், கேம்ஃபர். கேம்ஃபர் பிஹெச்னு வந்துருச்சுன்னா அதோட சவுண்டு எஃப். PHONE, ஃபோனுன்னு சொல்ல மாட்டோம், ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிஹெச் வந்துச்சுன்னா அதோட சவுண்டு எஃப்னு வரணும். ஓகே, கேம்ஃபர். ஓகே, லைட் த கேம்ஃபர், கடவுள் பக்கத்தில் வரும் பொழுது. வென், இப்போ தான் கடவுளுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லணும்? த deity, வெரி குட், கம்ஸ் நியர், பக்கத்தில் வர்றதுக்கு நியர். பாருங்க, light the camphor when the deity comes near, light the camphor when the deity comes near, கடவுள் பக்கத்தில் வரும் பொழுது என்ன பண்ணு? கற்பூரத்தை பற்றவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அவங்க பக்கத்தில் வரும்போது லைட்டை போடு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, வார்த்தைகளை மட்டும் மாற்றுங்க, வேலை முடிஞ்சது. அன்னதானத்திற்கு எங்கே உட்கார வேண்டும்? எங்கே உட்கார வேண்டும்? எங்கே, வேர், உட்கார வேண்டும். அப்போ ஷுட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேர் ஷுட் வி சிட் ஃபார் அன்னதானத்துக்கு இங்கிலீஷில்? அன்னதானம்னே சொல்லுங்கள், தப்பு இல்லை, யார் கேட்க போகிறா? அன்னதானம், அவ்வளோதான். பாருங்கள், வேர் ஷுட் வி சிட் ஃபார் அன்னதானம், வேர் ஷுட் வி சிட் ஃபார் அன்னதானம், கரெக்டு. யாரும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. தெரிஞ்ச வார்த்தையை அப்படியே போடுறோம். பிரசாதத்துக்கு பிரசாதம் போடுங்க, பூஜைக்கு பூஜைனே போடுங்க, அன்னதானத்துக்கு அன்னதானே போடுங்க. புரியுதுங்களா? ரைட். அவங்க அடுத்து சக்கரை பொங்கல் தருகிறார்கள். சீக்கிரம் சாப்பிட, அடுத்து அவங்க சக்கரை பொங்கல் தர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், தே ஆர் சர்விங், சக்கரை பொங்கலுக்கு என்ன? த ஸ்வீட் பொங்கல். நெக்ஸ்ட்டு, ஓகே, they are serving the sweet pongal next, they are serving the sweet pongal next. ஓகே, சக்கரை பொங்கலுக்கு ஸ்வீட் பொங்கல் நம்ம சொல்லலாம். பிரசாதம், திருநீர், தீர்த்தத்தை எடு பூசாரி தருகிறார். இப்போது பூசாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆராதனையை முடிச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க, பஜன் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கையில் ஒரு பிளேட்டு மாதிரி கொடுப்பாங்க. அதில் எல்லா பொருட்களும் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இந்த எல்லாமே சேர்த்த அந்த ஒரு தொகுப்பிற்கு நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஆஃபரிங்கை எடு, இது எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த ஒரு தொகுப்பை எடு அப்படின்னா டேக் த ஆஃபரிங், அவ்வளோதான். டேக் த ஆஃபரிங், டேக் த ஆஃபரிங், பூசாரி தருகிறார். த ப்ரீஸ்ட் இஸ் கிவிங் இட், பூசாரி அதை தருகிறார், அதை எடு, அந்த ஆஃபரிங்கை எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், டேக் த ஆஃபரிங், த ப்ரீஸ்ட் இஸ் கிவிங் இட். பூசாரிக்கு இங்கிலீஷில் ப்ரீஸ்ட். எப்படி? பூசாரிக்கு இங்கிலீஷில் த ப்ரீஸ்ட். பாருங்கள், டேக் த ஆஃபரிங், த ப்ரீஸ்ட் இஸ் கிவிங் இட், த ப்ரீஸ்ட் இஸ் கிவிங் இட். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இந்த கோயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இடங்களில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ஓனாக மேக் பண்ணலாம். ஓகே, எக்கச்சக்கமான சென்டென்ஸஸ் சொல்லலாம். ஆனால் அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளேயே மாற்றி கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த பர்டிகுலர் சென்டென்சஸ் அதிகமாக என்ன பண்ணுங்கள், சொல்லி பாருங்கள், வார்த்தைகளை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டென்ஸ் நமக்கு இருக்குன்னா அந்த 10 சென்டென்ஸை 100 சென்டென்ஸாக ஈஸியாக உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி ஜென்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா சிச்சுவேஷனுக்கு தேவையான அந்த சென்டென்சஸை நீங்களே ஓனாக மேக் பண்ண முடியும். சரி நண்பர்களே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்பப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சென்டென்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்போ வேணாலும் இந்த சென்டென்சஸை நம்மளோட மற்ற வீடியோக்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெஃபரன்ஸு கேட்பேன், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த டைமில் நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். ரைட்? தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க நண்பர்களே. நன்றி.